ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மலேசியா தமிழ் குக்கிங் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வித்தியாசமான கிரேவி ரெசிபி தாங்க. அந்த ரெசிபியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அப்படி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. ஸோ மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க கிச்சனுக்கு போகலாம். முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் எப்படி 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தோஃபு துண்டுகளை போட்டு லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு தாளிப்பு போட்டு நல்லா பொரிய விடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தை போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயத்தை எப்படி கடைசியாக போடுறது பெட்டர், இல்லாட்டினா தீஞ்சிருச்சுன்னா அதுக்கு கசப்பு தன்மை கொடுக்கும். அதுக்கு தாங்க கடைசியாக போடுறது. இப்போ இது கூடவே மைசூர் பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்கி விடலாங்க. இந்த குழம்புக்கு இந்த மைசூர் பருப்பு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ இது கூடவே 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயங்கள் ஒரு 5 துண்டு போட்டுக்கலாங்க. போட்டு வதக்கி விடலாம். அப்படி உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் போடலாம். ஆனால் சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க, அதுக்கு தான் சின்ன வெங்காயம் போடுறது. இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வாசத்துக்கும் வாய்வு தொல்லையிலிருந்து நீக்கப்படுறதுக்கும் லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே 2 துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிற பச்சை மிளகாய் துண்டுகளை போட்டு வதக்கி விட்டுக்குங்க. கூடவே தக்காளி பழங்களையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி கூடவே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கேரட் துண்டுகளை போட்டு வதக்கி விடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் நார்மல் உப்பும் போட்டுக்கலாம். கல்லுப்பு ரொம்பவே நல்லதுங்க, பியூரானது. சமையலில் முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு, கருப்பு உப்பு இந்த மாதிரியான உப்புகளை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. எவ்வளவோ சீக்குங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இதனால். உப்பு போட்டு இந்த மாதிரி வதக்குறப்ப காய்கறிங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடுங்க. அதுக்கு தான் காய்கறிங்க கூடவே உப்பு போட்டுக்கிறது. இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே தெரியுதில் ரெட் கலரில் ஒரு பட்டன், அந்த பட்டனை தாங்க கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்லேயும் ஆலை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் சென்றடையும் இல்லைங்களா? அப்படியே ஒரே ஒரு லைக் போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ சமையலை பார்க்கலாம். இப்போ இது கூடவே நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை கொட்டி நல்லா வதக்கி விடலாங்க. காய்ங்கெல்லாம் நல்லா வெந்த பிறகு தாங்க இஞ்சி பூண்டை இது கூட சேர்த்து வதக்குறேன். இப்படி இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நீங்கள் வதக்குறப்ப அது கிரேவிக்கு நல்ல வாசனையும் நல்ல ருசியையும் கொடுக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்துருச்சிங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இந்த பச்சை பட்டாணியை நான் முதல் நாள் நைட் 12 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறப்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நம்மளோட முக்கியமான ஸ்பெஷல் ஐட்டத்துக்கு வருவோம். மாம்பழம் துண்டுகள். இது மாங்காயாக பச்சை கலரில் இருந்து லைட்டாக மாம்பழமாகி கலர் மாதிரி இருக்கிற மாம்பழ துண்டுங்க. ஸோ இதில் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டும் இனிப்பு டேஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மாம்பழ துண்டுகளை போட்டு நீங்கள் சொதி வைக்கிறப்ப சொதி ரொம்பவே சூப்பராக வருங்க. கண்டிப்பாக இந்த கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இந்த சமையலுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டெலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரிசையாக கொடுத்துருக்கோம். அதோட அளவுகளோடு சேர்த்து மறக்காமல் அங்கே செக் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாம்பழம் லைட்டாக வேகிறதுக்கு அதோட ருசியெல்லாம் இந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி வேக விடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு.
காய்கள்லாம் எவ்வளோ அழகாக கொதித்து நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அப்படி வதக்கி விடுங்க. மசாலாலாம் கிரேவியோடு நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவில் இருக்கிற பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சு எடுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி கொதிக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம முதல்ல பொரித்து எடுத்து வச்ச டோஃபு பீசஸையும் ஒரு பிடி கொத்தமல்லியையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டா இதை விட சூப்பராக இருக்கும். மாம்பழத்துண்டுங்க எவ்வளோ அழகாக வெந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான செமிரைப் மாங்காய் சொதி குழம்பு ரெடிங்க. இந்த குழம்பை நீங்கள் சோறோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்குங்க. அப்படி நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த குழம்பு உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு டெலிஷியஸான விருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சூப்பரான குழம்பு இது. ஜஸ்ட் சுவையான குழம்பு மட்டும் இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியான குழம்பும் கூடங்க. முக்கியமாக வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த குழம்பை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் இதே குழம்பு தான் வேணும்னு கேட்பாங்க. அவ்வளோ ஒரு சுவையான குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சுவையான ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்து உங்களை ஒரு சுவையான ரெசிபியோடு சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திருமகாசி.